காட்டிலோட ஓடுனது ஞாபகம் இல்லையா? மாரத்தான் பற்றி பேசலாமா? திமுக மீது வீண் பழி ஏன்? ஜூலி அட்டாக். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சர்ச்சை உருவாகி சூப்பராக பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் சில சர்ச்சைகள் அரசியலையும் தாண்டி சமூக வலைதளங்களும் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விவாதம் தான் தற்போது நடந்த மாரத்தான் சர்ச்சை. போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு ஓடியது பாராட்டுகளை பெற்றுச்சு. ஆனால் அதே நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறிய ஒரு கருத்து அரசியல் சர்ச்சையாக மாறிச்சு. இந்தியாவிலேயே மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிட்டு ஓடிய ஒரே முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் பேச்சு சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கருத்தை எதிர்த்து பிக் பாஸ் புகழ் ஜூலி வெளியிட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருது. அவர் கூறிய குற்றச்சாட்டு என்னன்னா, உண்மையில இந்தியாவில் வேற முதலமைச்சர் மாரத்தானில் ஓடி இருக்கிறாங்களா? இந்த விவாதம் ஏன் இவ்வளோ பெருசாக மாறுச்சு? இந்த வீடியோவில் என்ன அரசியல் கட்சிக்கும் ஆதரவோ எதிர்ப்போ இல்லாமல் வெளியாகியுள்ள தகவல்களையும் முன்வைக்கப்பட்ட வாதங்களையும் வச்சு முழுமையாக பார்க்கலாம். மாரத்தான் நிகழ்ச்சி எப்படி தொடங்குச்சு அப்படின்னா, சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னையில் மெரினா கடற்கரை பகுதியில் விழிப்புணர்வு மாரத்தான் நடத்தப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நோக்கம் இளைஞர்களிடம் போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான். முதலமைச்சர் விஜய் இதில் கலந்துக்கிட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடினது ஊடகத்தில் முக்கிய செய்தியாக மாறிடுச்சு. பொதுவாக ஒரு முதலமைச்சர் இவ்வாறு மக்களுடன் கலந்து கொண்டு ஓடுவது நல்ல முன்னுதாரணம் என்று பலரும் பாராட்டினாங்க. ஆனால் நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிய ஒரு வாக்கியம் அடுத்த சில மணி நேரங்களிலேயே பெரிய விவாதமாக மாறிடுச்சு. ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழக வரலாற்றில் இந்திய வரலாற்றிலையும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு ஓடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். இந்த கருத்து பேசி முடிச்ச உடனே சமூக வலைதளங்களில் அப்படியே வைரலாக பரவ ஆரம்பிச்சிச்சு. சிலர் இதை பெருமையாக பகிர்ந்தாங்க. ஆனால் மற்றொரு தரப்பு உடனே இதை உண்மைத்தன்மையை கேள்வி எழுப்புனுச்சு. ஜூலியின் எதிர்வினை. பிக் பாஸ் மூலம் பிரபலமான ஜூலி தனது சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு இந்த கருத்தை பற்றி கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். ஆதவண்ணா, காலையிலேயே டைவர்ஷன் தெரபி ஆரம்பிச்சிட்டிங்களா என்று தொடங்கிய அவர், திமுக மீது கூறப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியாதால் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் இவ்வாறான பேச்சு கூறப்படுது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அவர் கூறிய முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வேற எந்த முதலமைச்சரும் மாரத்தான் ஓடினதே இல்லையா என்பது தவறான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜூலி எடுத்துக்காட்டிய உதாரணங்கள் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா 21 கிலோமீட்டர் ஹாஃப் மாரத்தான் போட்டியில் பங்கேற்றார் என்னும் பல்வேறு ஓட்டப்பந்தயத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களும் மாரத்தான் மற்றும் ஓட்ட போட்டிகளில் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க. தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியனும் பல சர்வதேச மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அனுபவம் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் முதன்முறையாக ஓடிய முதலமைச்சர்னு சொல்வது சரியாண்ணா அப்படின்னு சொல்லி ஜூலி கேட்டிருக்காங்க. ஏன் இந்த விவாதம் இவ்வளோ பெருசாக ஆகுச்சு அப்படின்னா, அரசியலில் ஒரு சாதனையை முன்னிறுத்துவது சாதாரண விஷயம். ஆனால் அந்த சாதனை குறித்து கூறப்படும் தகவல் வரலாற்று உண்மைகளோடும் பொருந்தவில்லை அப்படின்னா அது எதிர்க்கட்சிகளுக்கும் விமர்சனங்களுக்கும் கேள்வி எழுப்பும் வாய்ப்பை உருவாக்கும். இந்த விவகாரத்திலையும் அதுவே தான் நடந்திருக்கு. ஒரு தரப்பு முதலமைச்சர் மக்களுடன் ஓடியது பாராட்டத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. மற்றொரு தரப்பு இதை பாராட்டலாம், ஆனால் அதற்காக வரலாற்று மாற்றிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அதனால தான் இந்த விவாதம் சமூக வலைதளங்களில் அதிக கவனம் பெற்றிருக்கு. முடிவாக இந்த விவாதத்தில் 2 விஷயங்களை நம்ம தனித்தனியாக பார்க்கணும். ஒன்று, போதைப்பொருள் ஒழிப்புக்காக நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் என்பது சமூக நலன் சார்ந்த ஒரு முயற்சி. 2வது, அந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்ட இந்தியாவிலேயே முதலமைச்சர் அப்படின்னு சொன்னது அரசியல் சர்ச்சை. எந்த கருத்தாக இருந்தாலும் பொதுவாக வெளியில் பேசப்படும் போது தகவல்கள் துல்லியமாக இருக்கணும் இல்லைங்களா? இந்த விமர்சனம் சொல்லும் முக்கியமான பாடம். இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாரத்தான் ஓடியது பாராட்ட வேண்டிய விஷயமா, அல்லது அதை சுற்றி கூறப்பட்ட அரசியல் கருத்துக்கள் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கியிருக்கா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் முக்கிய நடப்பு நிகழ்வுகளை ஆதாரங்களோடு விரிவாக தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.